சுமித்ரா மலையாள உலகின் முன்னணி நடிகையாக இருக்கும் போதே தன்னுடன் நடித்த இளமை என்னும் பூங்காற்று பாடலில் ஸ்ரீதேவியுடன் தோன்றும் ரவிக்குமார் என்பவரை காதலித்து திருமணம் செய்து கொண்டார். இவர்தான் பின்னாளில் நடிகை ராதிகாவின் செல்வி, அரசி, வாணிராணி போன்ற சீரியலில் ராதிகாவிற்கு அப்பாவாக நடித்தவர். குடும்பத்தில் அனைவருக்கும் ஒரே செல்லமாக, சகோதரர்களுக்கு அளவு கடந்த அன்பை பெற்று வந்த சுமித்ரா குடும்பத்தினரின் முழு விருப்பம் இல்லாமல் ரவிக்குமாரை திருமணம் செய்து கொண்டதாக கூறப்படுகிறது. ஆனால் இந்த திருமணம் நீண்ட நாட்கள் நீடிக்கவில்லை. காரணம், கணவர் ரவிக்குமார் கண்டிப்பு மிக்க குணமும் அவரது குடும்பத்தினர் செயல்பாடுகள் எதுவும் சுமித்ராவால் பொறுத்து கொள்ள முடியாத அளவில் இருந்ததாக சொல்லப்படுகிறது. இதனாலேயே சுமித்ரா அந்த திருமண பந்தத்தில் இருந்து விரைவிலேயே வெளியே வந்து பிறகு தனது நடிப்பில் கவனம் செலுத்தி வந்தபோது கன்னடத்தில் மிகப்பெரிய இயக்குனராக, கதாசிரியராக அறியப்பட்ட ராஜேந்திர பாபு என்பவரை 1982ஆம் ஆண்டு